அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 16/2/2026 மாசி மாதத்தின் 4ஆம் நாள் திங்கட்கிழமை மாலை 6:26 பிறகு அமாவாசை திதியானது ஆரம்பமாகுது. உங்கள் தீராத கடன் தீர, பணம் சேர, தங்கம் சேர, அடகு வைத்து நகையை மீட்க கல்லுப்பு ஜாடியில் இந்த ஒரு பொருளை மறைச்சு வைங்க. அது என்ன பொருள், எப்படி அந்த பரிகாரத்தை செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் மாசி அமாவாசை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் உங்கள் ஊர் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். விலையும் ரொம்ப அதிகமெல்லாம் இருக்காது, விலையும் குறைவான பொருள் தான். அதிகபட்சம் ஒரு 30 50 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலம்புரி மற்றும் இடம்புரி காய். இந்த காய் பார்த்தீங்கன்னா ஹோம சாமான்களோட கூட வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு ஹோம சாமான்கள் வாங்கி அதில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், தவறு கிடையாது. இந்த வலம்புரி காயும் இடம்புரி காயும் வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கிக்கிட்டாலும் சரி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கிது. ஏன்னா அதை சில மருந்துகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சூப்பர் மார்க்கெட்லேயுமே வலம்புரி இடம்புரி காய் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் இருக்குது. சமீபத்தில் கூட நான் பார்த்தேன், பேக்கெட் வந்து 45 ரூபாய் எவ்வளவோ தான் நான் பார்த்தேன். நீங்கள் அது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைச்சாலும் வாங்கிக்கலாம். வலம்புரி காயை வலது கையில் வச்சுக்கணும், இடம்புரி காயை இடது கையில் வச்சுக்கணும். வாங்கிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து முதல்ல பூஜையில் வச்சுட்டு பூஜையில் விளக்கேற்றிட்டு மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்தை குறைந்தபட்சம் உங்களுக்கு முடிந்த அளவிற்கு இரவு 10 மணிக்கு மேலே செய்யுங்க. முடியாத பட்சத்தில் இல்லைங்க, நான் மெடிசன் எடுத்துக்கிறேன், நான் ஒரு 9 மணிக்கு தூங்கணும் அப்படிங்கிறவங்க அதுக்கு முன்னாடி செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. முடிந்தவரை இரவு 10 மணிக்கு மேலே செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. சப்போஸ் என்னால் இந்த பொருளை இன்றைக்கி நீங்கள் சொன்ன பொருளை வாங்க முடியலைங்க அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க. ஞாயிற்றுக்கிழமையில் செய்யுங்க அல்லது பௌர்ணமி திதியில் செய்யுங்க, தவறே கிடையாது. இப்போ வலம்புரி காயை வலது கையில் வச்சாச்சு, இடம்புரி காயை இடது கையில் வச்சாச்சு, பூஜையில் விளக்கு பொருத்தியாச்சு. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும் அப்படின்னு 2 கையும் டைட்டாக மூடிட்டு வலது கையை இடது தொடையிலும், முதல்ல வலது கையை இடது தொடையில் வச்சிடணும். அடுத்தது இடது கையை வலது தொடையில். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டு ஷேப்பில் இருக்கும் உங்களுடைய கைகள். சாமிக்கு நேராக உட்காந்துருந்து மனதார வேண்டிட்டு அந்த 2ஐயும் ஒன்றா ஒரு நூல் வச்சு கட்டி உங்கள் வீட்டு உப்பு ஜாடியில் போய் உப்பு ஜாடியை திறந்து அது மேலே வச்சு உப்பு ஜாடியை மூடி வச்சுருங்க. மறுநாள் நாளை காலை எழுந்ததும் அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. இப்போ அமாவாசைக்கு வச்சுருக்கீங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு அதை நீங்கள் எடுத்து சாம்பிராணி போடுவீங்க இல்லையா, அதோட நுணுக்கி நீங்கள் சாம்பிராணி போட்டுக்கோங்க, இல்லை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இந்த மாசி அமாவாசை இரவில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால குபேர யோகம் உண்டாகும், அதற்கான கிரக சூழல் உங்களுக்கு உண்டாகும்னு சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளும் கிடைக்கும். பணம் வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அடகு வைத்த நகையை மீட்கணுமா, அதை கையில் வச்சுட்டு உங்கள் நகையெல்லாம் வந்து உங்கள் கைக்கு வந்து சேரணும்னு மனதார வேண்டுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதார வேண்டிட்டு இந்த வலம்புரி இடம்புரி காயை நான் சொன்ன முறைப்படி கல்லுப்பு ஜாடியில் வச்சு அதன் பிறகு எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.